நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் பாரினில் கொண்டு மிளிர்ந்திடும் மகளிரின் மகத்துவத்தை போற்றும் இந்நாளில் குடும்பத்திற்காக தம்மை அர்ப்பணிப்பவர்கள் அன்றைய காலத்து பெண்களா இன்றைய காலத்து பெண்களா என்ற தலைப்பில் வசந்தத்தின் அறிவிப்பாளினிகள் பங்கு பெற்றும் சிறப்பு பட்டிமன்றத்தோடு இணைந்திருக்கலாம். இன்றைய சிறப்பு பட்டிமன்றத்தின் நடுவராக லக்ஷ்மணன் கருணாகரன் கலந்து சிறப்பிக்கின்றார். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியில் வாதத்துக்காக முன்னிறுத்தப்பட்ட தலைப்பு குடும்பத்திற்காக தங்களை அர்ப்பணிப்பவர்கள் அன்றைய கால பெண்களா இன்றைய கால பெண்களா என்பதில் வாதிகள் தரப்பில் 3 பெண் விவாதிகளும் பிரதிவாதிகள் தரப்பில் 3 பெண் விவாதிகளும் வாதிட இருக்கிறார்கள். பெண்களின் புனிதத்தினை பட்டியலிடுவோமாயின் மானத் தமிழ்ச்சி மண்டோதரி, தன் காட்சிலம்பை கத்தியாக்கி களத்தில் இறங்கிய புரட்சிக்காரி கண்ணகி, கணவன் காணா உலகம் காணோம் என கண்கட்டிய காந்தாரி, எமனையே மிஞ்சிய சத்தியவான் சாவித்திரி, பொறுமையின் சின்னம் சீதை, அன்னையின் தாய் அன்னை திரேசா என பல ஆயிரம் பெண்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். ஒரு பெண் தனி குடும்பம், கூட்டு குடும்பம், தந்தையை தலைவனாக கொண்ட குடும்பம், தாயை தலைவியாக கொண்ட குடும்பம் என 4 படிநிலைகளில் அவள் குடும்பத்திற்கு தனது அன்பளிப்பினை வழங்குகிறாள். பெண்கள் வாழ்க்கையை 3 நிலைகளாக பிரிப்போமாயின், முதல் நிலை மகளாக குடும்பத்தில் அன்பையும் அரவணைப்பையும் கல்வியையும் பெறுகிறாள். 2வது நிலை மனைவி, மருமகள், இளந்தாய் என 3 நிலைகளை அவள் வகிக்கிறாள். கடைசி நிலையாக 3வது நிலை முதிய நிலையிலே சமுதாயத்தினுடைய பங்களிப்புடன் வாழுகின்ற நிலை ஏற்படுகிறது. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்கின்ற 4 வகை வடிவங்களாக வாழ்ந்து பண்டைய தமிழ் பாரம்பரியங்களை போற்றியும் கவர்ந்தும் இன்றைய கால பெண்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இந்நிலையில் குடும்பத்திற்காக பொறுப்பையும் பொருளாதார சுமையையும் அவள் சுமக்க வேண்டிய காலத்தில் தள்ளப்படுகிறாள். இந்த நிலையிலே அவள் பல சிரமங்களை பட்டு இந்த குடும்பத்திற்காக தங்களுடைய சேவையினை செய்வதற்கு முன்னிலை வகிக்கிறார். காலங்களில் இவள் வசந்தம், கலைகளில் இவள் ஓவியம், மாதங்களில் இவள் மார்கழி, மலர்களிலே இவள் மல்லிகை என அவள் என கண்ணதாசனால் குறிப்பிடப்படுகிறது இன்றைய பெண்கள். இப்படிப்பட்ட பெண்களினுடைய மகத்துவத்தினை இன்றைய இனிய நன்னாளிலே, மகளிர் தின நாளிலே உங்களுக்காக இந்த வசந்தமிப்பம் நேரலையிலே நாங்கள் இணைந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்து குடும்பத்துக்காக தங்களை அர்ப்பணிப்பவர்கள் அன்றைய கால பெண்களே என்று வாதிடுவதற்காக வாதிகள் சிறப்பிலிருந்து நித்திய கல்யாணி வேலுசாமி அவர்களை தங்களுடைய வாதத்தினை வைக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். குடும்பம் என்ற கட்டமைப்பை உருவாக்கி அதற்காகவே தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்து இன்றும் குடும்பம் என்ற ஒன்றை நிலைக்கச் செய்த அன்றைய கால மகளிருக்கும், பல்கி பெருகி கூட்டு குடும்பமாய் வாழ்ந்த குடும்பங்களை தணிக்கச் செய்து குடும்பம் எனும் கட்டமைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சிதறடித்து தனியாக இன்று சிறகடித்து பறக்க துடிக்கும் இன்றைய கால பெண்களுக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்களோடு என்னுடைய வாதத்தை ஆரம்பிக்கின்றேன். என்னுடைய வாதத்திற்கான தலைப்பாக இன்று வழங்கப்பட்டிருப்பது குடும்பத்துக்காக தங்களை அர்ப்பணிப்பவர்கள் அன்றைய கால பெண்கள் என்பதே இன்றைய நாளுக்கான எங்களின் வாதத்துக்கான தலைப்பு. முதலில் இன்றைய நாளில் எங்களுடைய இந்த விவாதத்திற்கு நடுவராய் வந்திருக்கின்ற நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய வாதியினருக்கும் அதே போல பிரதிவாதியினருக்கும் அன்பான வணக்கங்களோடு வாதத்தை ஆரம்பிக்கின்றேன். குடும்பம், அர்ப்பணிப்பு. குடும்பம் என்று சொல்லும் போதே அந்த குடும்பம் என்ற வார்த்தைக்கு உயிரூட்டியதே அன்றைய கால பெண்கள் தான். அந்த பெண்களினுடைய அந்த கட்டுக்கோப்பு தான் இன்று வரைக்கும் குடும்பத்தை நிலைக்க செய்திருக்கிறது, நீடிக்க செய்திருக்கிறது. இன்றைய கால பெண்கள் குடும்பம் என்ற வார்த்தையை பிரயோகிப்பதற்கு மிகப்பெரிய அர்த்தத்தை கொடுத்திருக்கிறது. அர்ப்பணிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஏதாவது ஒரு உருவம் இருந்திருந்தால் கண்டிப்பாக அது அன்றைய கால பெண்களினுடைய உருவமாக இருந்திருக்கும் அப்படின்றத இந்த நேரத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நடுவர் அவர்களே. ஏன்னா அந்த கால பெண்கள் அந்த அளவு அர்ப்பணித்திருக்கிறார்கள். அது வேலையாக இருக்கட்டும், அல்லது அவர்களுடைய உரிமையாக இருக்கட்டும், அல்லது அவர்களுடைய ஆசையாக இருக்கட்டும், கனவாக இருக்கட்டும், அத்தனை விடயங்களுக்காகவும் அர்ப்பணித்தவர்கள். இன்றைய கால பெண்களை
பெண்களைப் போல் அர்ப்பணிப்பு என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாதவர்கள் அல்ல அன்றைய கால பெண்கள். குடும்பம் என்ற ஒரு வார்த்தைக்குள் மிகப்பெரிய ஒரு உலகம் இருக்கிறது. அது என்ன மிகப்பெரிய உலகம் என்று நீங்கள் கேட்டால், குடும்பம் என்றாலே எங்களுடைய இரத்த உறவுகள். அந்த இரத்த உறவுகளுக்காக ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிப்பது அப்படின்றது இன்றைய கால பெண்கள் மத்தியில் மிக மிக கடினம். ஏனென்றால் அன்றைய கால பெண்கள் 40 வருடங்கள் 50 வருடங்கள் என குடும்பத்துக்காகவே வாழ்ந்து மாய்ந்து போனவர்கள். ஆனால் இன்றைய காலத்தில் எந்த பெண்கள் 40 வருடம் வாழ்ந்ததாக சரித்திரம் இருக்கிறது? திருமணம் முடித்து 4 மாதத்தில் விவாகரத்து பெறக்கூடிய தம்பதியினரை இப்போது நீங்கள் அடிக்கடி காணலாம். ஆனால் அன்றைய காலத்தில் எத்தனை கொடுமைகளை செய்தாலும், எத்தனை பிரச்சனைகளை கொடுத்தாலும், எத்தனை வாழ்வாதார பிரச்சனைகளை சந்தித்தாலுமே கூட அந்த பெண்கள் 40 வருடங்கள் 50 வருடங்கள் என தன்னுடைய குடும்ப சுமையை தாங்கிக் கொண்டு அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்தார்கள். இதுதான் அந்த கால பெண்களினுடைய அர்ப்பணிப்பு அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்றேன். இன்றைய கால பெண்களை பொறுத்த வரைக்கும் சிறகடித்து பறக்க மிகவும் ஆசை. பேஷன் அண்ட் ஃபேஷன் என்று சொல்லுவார்கள். பேஷன் என்ற வார்த்தைக்கும் ஃபேஷன் என்ற வார்த்தைக்கும் மட்டுமே, அதுக்குள்ளே மட்டுமே இன்றைய கால பெண்களினுடைய வாழ்க்கை தங்கி இருக்கிறது நடுவர் அவர்களே. ஏனென்றால் பேஷன் என்ற ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இப்படிதான் நான் இருப்பேன் என்ற ஒரு கட்டமைப்பை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் எந்தவித அர்ப்பணிப்புமே கிடையாது. தனக்கென ஒரு சுயநலத்தை பின்பற்றுகிறார்கள். அப்போது இருந்த சுயநலம் என்பது ஒரு குடும்பத்துக்கான சுயநலமாக இருந்தது. இப்போது இருக்கின்ற சுயநலம் என்பது தனிப்பட்ட ஒரு பெண்ணின் சுயநலமாக இருக்கிறது. ஏனென்றால் குடும்பம் என்ற ஒரு கட்டமைப்புக்குள் நாங்கள் போய்விட்டால் எங்களுடைய சுதந்திரம் பறிபோய்விடும் என்ற நிலைமைக்கு இன்றைய கால பெண்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அங்கேயே அவர்களுடைய அர்ப்பணிப்பு அப்படின்ற வார்த்தை வெளியேறிவிட்டது. எல்லாம் தாண்டி இன்னும் ஒரு விடயமும் கூட இருக்கிறது, லிவிங் டுகெதர். அதாவது பெண்கள் திருமணம் முடிக்காமலேயே ஒரு உறவில் ஈடுபடுவது அல்லது ஒரு உறவோடு இணைந்திருப்பது என்று பொருள்படுகிறது. முதலில் அர்ப்பணிப்பு என்றாலே கண்டிப்பாக குடும்பம் அது மிக முக்கியமானது. குடும்பத்திற்கு மிக முக்கியமானது அர்ப்பணிப்பு. இங்கே திருமணத்திற்காகவே திருமண பந்தத்துக்குள் போகவே அர்ப்பணிக்க மறுக்கின்றவர்கள் எப்படி குடும்பத்திற்காக தன்னை அர்ப்பணிப்பார்கள் என்று யோசிக்கின்றீர்கள்? வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு வாய்ப்பு இப்போதைய தலைமுறையினருக்கு இல்லவே இல்லை என்று நான் சொல்கின்றேன். வேலையாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், நீங்கள் எப்படி பார்த்தாலும் இங்கே அர்ப்பணிப்புகள் செய்யப்படுவதில்லை. தன்னுடைய குழந்தையை பெற்று வளர்ப்பதிலிருந்து எந்த விஷயத்தை செய்தாலும் நடுவர் அவர்களே, அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பேஷன் அதே மாதிரி அந்த ஃபேஷன், இந்த 2 வார்த்தைகளை முன்னிறுத்தி கொண்டுதான் செய்கிறார்கள். பிறந்த குழந்தைக்கு 6 மாதங்கள் மாத்திரமே தாய்ப்பால் ஊட்டிவிட்டு அதற்கு பிறகு அந்த குழந்தையை இன்னொருவர் கையில் ஒப்படைத்துவிட்டு வெளியே போய் வேலை செய்கின்றவர்கள் எந்த அர்ப்பணிப்பிற்கு உட்பட்டு வேலை செய்கிறார்கள்? இல்லவே இல்லை. இன்னும் சிலர் இப்போது மாடர்ன் என்ற வார்த்தைக்கு அப்படியே உள்ளே போய்விட்டார்கள். எனவே அவர்களுக்கு அர்ப்பணிப்புக்கும் அந்த ஒரு வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லை என்றுதான் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இதைவிட ஒரு சிறந்த உதாரணம் இருக்கவே முடியாது நடுவர் அவர்களே. எனவே இந்த நேரத்தில் நான் மீண்டும் சொல்வது, அந்த கால பெண்களினுடைய அர்ப்பணிப்புக்கு முன்னால் இந்த கால பெண்களின் அர்ப்பணிப்பு என்ற வார்த்தை கூட பொருத்தமற்றது என்று கூறிக்கொண்டு, எப்போதுமே அந்த கால பெண்களினுடைய அர்ப்பணிப்பு முதன்மைதான், எப்போதும் முதன்மைதான். குடும்பத்திற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் அன்றைய கால பெண்கள் தான் என நித்திய கல்யாணி வேலுசாமி அவர்கள் அழகான முறையில் தன்னுடைய வாதத்தினை முன்மொழிந்தார். என்ன சொல்லுகிறீர்கள்? 6 மாதங்கள் மாத்திரம்தான் தாய்ப்பாலை கொடுக்கின்ற அளவிற்கு இன்றைய உலகம் மாறி இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்ற போது எவ்வாறு குடும்பத்தினை பாதுகாக்க முடியும் என்கின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வியினை இந்த சபையிலே முன்வைத்துள்ளார். இதற்கு பதிலடி கொடுக்கின்ற முகமாக பிரதிவாதிகள் தரப்பிலிருந்து இல்லை, நாங்கள் தான் நின்று முன்னிலை வகிக்கின்றோம் என்று வாதிடுவதற்காக அன்பாக அழைப்பது சசிரேகா ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இன்றைய தினம் மகளிர் தினத்தை கொண்டாடும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான மகளிர் தின வாழ்த்துக்கள். இங்கே விவாதத்தின் சிகரமாய் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் இனிமையான வணக்கம். என்னோடு விவாதிக்க வந்திருக்கும் சக தோழிகளுக்கும் இனிமையான வணக்கம். கண்ணகி வழிவந்த தமிழ் கண்ணிகையாய், வீர வேலு நாச்சி கொடுத்த வீர மங்கையாய்,
பாரதி கண்டது கனவாகுமோ என்ற எண்ணத்தை நனவாக்கி இன்று நடை போட்டுக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் நம் மறை உணர்த்தியதை நிமிர செய்த பெண்களாய் இன்று நாங்கள் உங்கள் முன் நிற்கின்றோம். நடுவர் அவர்களே, மாதரின்றி இந்த மாந்தரிடம் ஏதடா? ஆண்மைக்கு முன்பே அடியெடுத்து வைக்கின்றோம் நடுவர். நாங்கள் இன்றைய நாளில் எங்களுக்கு கொடுத்த தலைப்பு குடும்பத்துக்காக தங்களை அர்ப்பணிப்பவர்கள் இன்றைய பெண்கள் என்று இந்த நேரத்தில் ஆணித்தரமாக நான் சொல்லுகின்றேன் நடுவர் அவர்களே. ஏனென்று கேட்கின்றீர்களா? குடும்பம் என்றால் என்ன? ஒரு நிர்வாகம். அந்த நிர்வாகத்துக்கு தங்களை அர்ப்பணிப்பவர்கள் இன்றைய பெண்கள் தான். ஏனென்று சொல்லட்டுமா நடுவர் அவர்களே? நிர்வாகம் அப்படின்னு சொல்லும் போது அந்த நிர்வாகம், அதாவது மேலாண்மை, மேற்பார்வை, எல்லா வகையிலும் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புவதுதான் சரியான அர்ப்பணிப்பு, சரியான நிர்வாகம். அதைதான் இன்றைய நாளில் நாங்கள் மிக சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு குடும்பம் என்று சொன்னால் என்ன? கணவர், பிள்ளைகள், மாமா, மாமி, தொழில், இப்படி ஒட்டுமொத்தமாக சேர்ந்ததுதான் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை சரியான முறையில் அர்ப்பணிப்பதுதான் நடுவர் நாங்கள். குழந்தை, கணவர், மாமா, மாமி, அடுத்தது தொழில், இதையெல்லாம் திறமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதற்கு உதாரணம் எங்களை போன்ற பெண்கள் தான். உதாரணத்துக்கு நான் ஒரு விடயத்தை சொல்கின்றேன் நடுவர் அவர்களே. இந்த லாக்டவுன், கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. அப்பொழுது கணவர் என்ன செய்கிறார்? வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன்? வியாபாரம் போச்சு. அவர் வாகனம் செலுத்துவராக இருந்தால் அவருக்கு வாகனம் செலுத்த வழி இல்லாமல் போச்சு. எந்த தொழிலுமே செய்ய முடியாத ஒரு நிலையில் இருந்தார்கள். அந்த நேரம் மனைவி வருகிறார். என்னங்க, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். இந்த குடும்பத்தை எடுத்து நான் இந்த 3 மாதங்களுக்கு செலவழிக்கிறேன். அப்பொழுது கணவர் கேட்கிறார், எப்படியம்மா செய்ய போற? நீ தான் வீட்டுல இருந்தியே அப்படின்னு கேட்கிறார். நான் வீட்டுல தாங்க இருந்தேன். ஆனா நான் என்ன செய்தேன்? யூடியூப் அப்படிங்கிற ஒரு சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்காக நிறைய வருமானம் வந்தது. அதெல்லாம் நான் சேகரித்து வைத்திருக்கிறேன். இந்த இருக்கு பணம், நீங்க ஒண்ணு யோசிக்காதீங்க. அது மட்டும் இல்ல, அந்த பணத்தை எடுத்து நீங்க ஏதாவது தொழிலும் செய்யலாம். இந்த வியாபாரம் இந்த லாக்டவுனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வியாபாரத்தை நீங்க செய்யலாம். அப்பொழுது கணவன் சொல்கிறார், நீ எல்லாமா பாரதி கண்ட புதுமை பெண், இப்படிதான் இருக்க வேண்டும் பெண்கள் அப்படின்னு அப்ப தட்டி கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, அன்றைய காலத்துல பெண்கள் இருக்காங்க. இப்ப சொல்லிருந்தாங்க சுதந்திரம் அந்த காலத்துல இருக்கல நடுவர் அவர்களே. ஏனென்றால் சொல்றாங்க, திருமணம் முடிந்து வீட்டுக்கு போகும்போது, புகுந்த வீட்டுக்கு போகும் பெண்ணே சில புத்திமதி சொல்றேன் கேளு கண்ணே. கணவரை அனுசரித்து நடக்க வேண்டும், மாமியாரை அனுசரித்து நடக்க வேண்டும், குடும்பத்துக்காக தங்களை அர்ப்பணித்து செயற்பட வேண்டும். இது போதுமா? மாப்பிள்ளை மட்டும் பகச்சிக்காதம்மா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. நித்யா அவர்கள் சொல்லியிருந்தாங்க சுதந்திரம். அந்த சுதந்திரனால தாங்க இன்றைக்கு நாங்க குடும்பத்தை வழி நடத்துறோம். அதுதானேம்மா. அது மட்டுமல்ல நடுவர் அவர்களே, பொதுவாக இப்ப குடும்பம் அப்படின்னு சொல்லும் போது வேலைக்கு போயிட்டு பெண்கள் வராங்க, ஆண்களும் வராங்க, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க. ஆனா வீட்டு பாடம் ஒன்று கொடுக்கும் போது பிள்ளைகள் யாரிடம் வராங்க? அம்மா இதை எனக்கு நாளைக்கு ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்க, இதை நீங்க தான் சரி செய்யணும் கொடுத்திருக்காங்க. அந்த நேரம் மனைவி என்ன செய்கிறார்? ஒரு கையில் கரண்டியும் மறு கையில் வா மகளே நான் சொல்லி தருகிறேன் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அந்த நேரம் இந்த ஆண்களா யார் அர்ப்பணிக்கிறார்கள்? பெண்களாகிய நாங்கள் தான் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சுதந்திரம் தான் தலைவர் அவர்களே அங்கு வழி நடத்துகிறது. அண்மையில் இன்றைய காலையில நான் ஒரு நியூஸ் வாசிச்சேன். அதாவது அந்த காலத்துல இருந்த 160% பெண்கள் பொதுவாகவே தங்களுடைய ஆண்கள் அவர்கள் போதைக்கு அடிமையாக இருந்தால் குடும்பத்தை வழி நடத்த முடியாமல் இறந்து விடுகிறார்கள். ஏன் நடுவர் அவர்களே? கிளிநொச்சியில் அன்று நடந்தது என்ன? 3-4 குழந்தைகளையும் கிணத்தில் போட்டுக்கொண்டு தாய் மாய்த்து விடுகிறார். என்ன செய்வது? வாழ வழி இல்லை. அந்த வாழ வழி இல்லாததை அர்ப்பணிப்போடு நாங்கள் வாழ்கின்றோம், நீங்கள் இல்லாவிட்டால் என்ன, நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். பொருளாதாரத்தை மேலோங்க செய்தது வீட்டில் இருக்கின்ற அர்ப்பணிப்போடு செயற்படுகின்ற இன்றைய பெண்கள் தான் நடுவர் அவர்களே. இன்னும் நிறைய வாதிக்கலாம், ஆனால் என்னுடைய நேரம் என்கின்ற ஒரு விஷயம் போதாமை காரணமாக இத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். குடும்பத்துக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் இன்றைய கால பெண்கள் என அடித்து பேசிச் சென்றிருக்கிறார் சசிரேகா ஸ்ரீஸ்கந்தராஜா. அவருடைய பேச்சிலே அன்பு, பொறுமை, தியாகம், விட்டுக்கொடுப்பு போன்ற மனநிலையில் இன்றைய கால பெண்கள் முன்னிலை வகிக்கிறார்கள் என்கின்ற தொழி தெரிகிறது. அது மாத்திரமல்ல, குடும்ப நிகழ்வுகளிலும் குடும்ப பொருளாதார சிக்கல்களிலும் அவர்கள் தங்களுடைய உயிர் தியாகங்களை செய்கிறார்கள் என்கின்ற ஒரு ஆணித்தரமான வாதத்தினை முன்னிட்டு சென்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதில் இல்லை முன்னிய பெண்கள் தான் குடும்பத்திற்காக கஷ்டப்பட்டார்கள் என்பதனை வாதிடுவதற்காக வாதிகள் தரப்பிலிருந்து அன்பாக அழைப்பது ராஜேந்திரன் மரியதுஷாந்தினி அவர்களை.
கல் தோன்றி மண் தோன்றா காலத்து தோன்றிய மூத்த தமிழ் எம் தமிழ் என்ற பெருமையோடு அன்பான தமிழின் வணக்கங்களோடும் நடுவர் அவர்களுக்கும் உள்ளதை உள்ளபடியே சொப்புகின்ற என் தரப்பினருக்கும் எதிர்த்தரப்பினருக்கும் மன்னிக்கவும் இல்லை என்று வாதிட வந்திருக்கும் எதிர்த்தரப்பினருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். குடும்பத்துக்காக தம்மை அர்ப்பணிப்பவர்கள் அன்றைய காலத்து பெண்கள்தான் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது விவாதிக்க வந்திருக்கின்றேன். ஆரம்பத்திலேயே தலைப்பினையே மாற்றி பேசிவிட்டு சென்றுவிட்டார் எம்முடைய எதிர்த்தரப்பு தலைவர். அதாவது தலைப்பிலிருந்து விலகி அவரே பேசிவிட்டு சென்று விட்டார். குடும்பம் அப்படி என்று பார்க்கும் பொழுது குடும்பம் என்பது ஒரு சமுதாயத்தினுடைய அழகு. சமுதாயம், குடும்பம், சமுதாயம், நாடு. குடும்பம் சிறப்பாக இருந்தால்தான் நடுவர் அவர்களே சமுதாயம் சிறப்பாக இருக்க முடியும். சமுதாயம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் இந்த நாடு சிறப்பாக இருக்க முடியும். ஆனால் இன்றைய காலத்தில் குடும்பம் என்பது எப்படி இருக்கிறது, குடும்பத்தில் பெண்களுடைய அர்ப்பணிப்பு எந்த வகை செல்வாக்கு செலுத்துகிறது என்பதை பார்த்தால் கைகொட்டி சிரிக்கத்தான் வேண்டுமே அன்றி கைதட்டி பாராட்ட வேண்டிய நிலையில் இன்றைய காலத்தினுடைய குடும்ப பெண்களுடைய அர்ப்பணிப்பு இல்லை என்றுதான் சொல்ல முடியும். எங்களுடைய எதிர்த்தரப்பு வாதத்தின் தலைவி ரொம்ப அழகாக பேசி அப்படியே வர்ணிச்சுட்டு போனாங்க. குடும்பம் அப்படின்றது நிர்வாகமாம். அந்த ஒரு பாயிண்ட்லயே அவங்க அவுட் ஆயிட்டாங்க. காரணம், குடும்பம் அப்படின்றது அன்றைய காலத்துல கோவிலாக மதிக்கப்பட்டது. குடும்பம் ஒரு கோவிலாக மதிக்கப்பட்ட காலம் மாறி இன்றைக்கு குடும்பம் ஒரு நிர்வாகம் என்ற கட்டமைப்புக்குள் தள்ளப்பட்டதற்கு காரணம் இந்த பெண்கள் தான். அர்ப்பணிப்பு இல்லாத குடும்ப பெண்கள் தான் காரணம். அதை அவர்களே கூறிவிட்டு சென்றபடியினால் அதை மேலதிகமாக பேச வேண்டிய இடம் எனக்கு தேவையில்லை. அது மட்டுமல்லாமல் பாரதி கண்ட புதுமை பெண். ஆமாம், பாரதி கண்டார் புதுமை பெண்களாக. பெண்களை நீங்கள் வருத்தத்தில் இருக்கிறீர்கள், இன்னும் வருத்தத்தில் இருக்காமல் போராடுங்கள், முயற்சி செய்யுங்கள், உலகத்துக்கு வெளியே வாருங்கள் என்று தான் கூறினாரை தவிர ஒரு நாளும் ஒரு பாடலிலும் ஒரு கவிதையிலும் குடும்ப பெண்கள் குடும்பத்துக்காக அர்ப்பணிக்க வேண்டாம் என்று பாரதி ஒரு நாளும் கோஷமிடவில்லை. அர்ப்பணிப்பு வேண்டாம் என்று பாரதி சொல்லி செல்லவும் இல்லை. பெண்களை முன்னிலைக்கு வாருங்கள் என்று ஊக்கப்படுத்தினாரே அன்றி குடும்ப பெண்களுக்கு அர்ப்பணிப்பு தேவையில்லை அம்மா என்று ஒரு நாளும் எந்த பெண்ணுக்கும் பாரதி கூறிவிடவில்லை. இன்னுமாக பொருளாதாரம், காசு, இது மட்டும்தான் ஒரு குடும்ப பெண்ணினுடைய அர்ப்பணிப்பா நடுவர் அவர்களே? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். ஒரு குடும்பத்தில் காசு இருந்தால் மட்டும் அர்ப்பணிப்பு வந்துவிடுமா? பணம், பொருளாதாரம், இதையும் தாண்டிய ஒரு விடயம் தான் அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு என்பது இயல்பாகவே ஆண்களை விட பெண்களிடம் அதிகமாக இருக்கிறது. அதனால் தான் தாய்மை என்ற வித்தை இறைவன் பெண்களுடைய வயிற்றில் புகுத்தினான். அர்ப்பணிப்பு, அன்பு, இது அனைத்திற்கும் ஒரு உந்துகோலாக பெண்கள் விளங்குகிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் என்னுடைய தரப்புவாதி பேசியிருந்தார் தாய்ப்பால். தாய்ப்பால் இரண்டாவது விடயம் இருந்தாலும் பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இன்றைய காலத்து பெண்கள் தங்களுடைய அழகு இல்லாமல் போய்விடும், எங்கே பிள்ளைகள் பெற்றால் தங்களுடைய இலக்கு நோக்கி பயணிக்க முடியாமல் போய்விடும் என்ற ஒரு தன்னல சுயநலத்தோடு குழந்தைகளையே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களே, இதுதான் அர்ப்பணிப்பா? அன்றைய காலத்தில் எங்களுடைய பாட்டி, எங்களுடைய மூதாதையருடைய குடும்பத்தை எடுத்து பார்க்கும் பொழுது 5 பிள்ளைகள், 10 பிள்ளைகள், 12 பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு 2 பிள்ளைகள் என்பதே பெரிய கஷ்டமாக இருக்கிறது. வீட்டுக்கு வீடு பிள்ளைகள் துள்ளி விளையாடும் அந்த அழகு அன்றைய காலத்தில் இருந்தது. ஆனால் இன்றைய காலத்தில் அது அப்படி கிடையாது. அது மட்டுமல்ல, குடிபோதையை பற்றி பேசியிருந்தார் எதிர்த்தரப்பு தலைவி. ஆமாம், உண்மைதான். குடி போதை வஸ்தால இன்றைய காலத்துல அதிகமான பிரச்சனைகள், விபத்துக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஆண்கள் மட்டும் குடிக்கவில்லையே, பெண்களும் தானே குடித்துக் கொண்டு திரிகிறார்கள். அதற்கு என்ன சொல்ல போகிறீர்கள்? இதுதான் உங்களுடைய அர்ப்பணிப்பா? கேட்கிறேன், உங்களை பார்த்தும் கேட்கிறேன், எதிர்த்தரப்பினரை பார்த்தும் கேட்கிறேன். ஆண்கள் மட்டும் குடிக்கவில்லை, பெண்களும் தான் குடிக்கிறார்கள். ஆண்கள் குடிப்பதினால் என்னென்ன பிரச்சனை உருவாகிறது என்பது எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் பெண்கள் குடிப்பதினால் குடும்பமே சீரழிந்து சின்னா பின்னமாகிறது. இது நாங்களும் கண்ணூடாக கண்டு கொண்டு இருக்கின்றோம். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சுதந்திரம், பெண்களுக்கான சுதந்திரம் கொடுக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை பெண்கள், குடும்பத்து பெண்கள் இன்றைக்கு சீரழிக்கிறார்கள் என்பதும் 100% உண்மைதான். பிள்ளைகளை பாருங்கள். இந்த காலத்து பிள்ளைகளுக்குரிய பிரச்சனைகளுக்கு காரணம் முற்று முழுதாக குடும்பத்துக்காக தங்களை அர்ப்பணிக்காத பெண்களால் மாத்திரம்தான் நடுவர் அவர்களே. காரணம், வேலை, தங்களுடைய லட்சியம், குடும்பத்துக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்ற போர்வையிலே தங்களுடைய கனவு, தங்களுடைய லட்சியம் நோக்கி பயணிக்கின்றார்கள் இன்றைய காலத்து குடும்ப பெண்கள். பிள்ளைகளை கவனிப்பது கிடையாது. பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், பிள்ளைகள் எங்கு செல்கிறார்கள், என்ன படிக்கிறார்கள், என்ன உண்கிறார்கள், எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி உங்களால் சொல்ல முடியும் குடும்பத்துக்காக அர்ப்பணிப்பவர்கள் இன்றைய காலத்து பெண்கள் என்று எப்படி உங்களால் பொய்யாக விவாதிக்க முடியும்? எனவே குடும்பத்துக்காக தங்களை முற்று முழுதாக அர்ப்பணித்த பெருமையும் மகத்துவமும் மாண்பும் இன்றல்ல என்றுமே அன்றைய காலத்து பெண்களுக்கு மட்டும்தான் உண்டு என்பதை விவாதித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
முழங்கு சங்கே முழங்கு என முழங்கிவிட்டு சென்றிருக்கிறார் ராஜேந்திரன் மரிய துஷாந்தினி அவர்கள். என்ன சொல்லுகிறீர்கள்? குடும்பம் என்றால் என்ன? சமுதாயம் என்றால் என்ன? பாரதி எந்த பெண்ணை காட்டுகிறார் என பல கேள்வி எழுப்பியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அன்பு, பாசம், பணிவு என்கின்ற பெண்களுக்குரிய குணங்களை அன்றைய கால பெண்கள் காத்திருக்கிறார்கள், பண்பாடுகளை மதித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய கால பெண்கள் அதனை ஒரு கணம் கூட மதிப்பது இல்லை. அவர்கள் சுயநலத்திற்காகவே பாடுபடுகிறார்கள், தங்களை அலங்கரிப்பதற்காகவே அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டினை சாடி சென்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதனை மறுதளிப்பதற்காக இது இல்லை, இன்றைய கால பெண்களால் அவை முடிகிறது என்பதனை கூறுவதற்காக வாங்கம்மா வந்து பேசுங்கள், உங்களுடைய நியாயங்களை எடுத்துக் கூறுங்கள். இதற்காக நான் அடுத்து அழைப்பது ஆண்டனி பீட்டர் ருஃபீனா அவர்கள். நடுவர் அவர்களுக்கும் என் தரப்புக்கும் எதிர்த்தரப்புக்கும் சந்தோஷமான வணக்கங்கள். வீரப்பெண்மணிகள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்த்தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைய காலத்து பெண்கள் குழந்தை பெற்றுக்கொள்றதுக்கு ரொம்பவே விருப்பம் இல்ல, அவங்களுக்கு பிடிக்கல, தன்னுடைய ஃபேஷன் எல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. முற்றிலும் அந்த விஷயத்தை நான் மறுக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, இன்றைய காலத்துல எத்தனை பெண்மணிகள் சரியான வயசுல திருமணம் ஆகியும் குழந்தைகள் அவங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி எத்தனை பெண்மணிகள் துடி துடியா துடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க நடுவர் அவர்களே, எத்தனை பெண்கள் துடிச்சு கொண்டு இருக்கிறாங்க, தனக்கு பிள்ளைகள் இல்ல, குழந்தைகள் இன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி அணுவா அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க மனசுக்குள்ள. ஆனா சில சமயங்களை அதை வெளியில காட்டுறது இல்ல, அந்த கஷ்டம் விளங்கலையே. கண்டிப்பாக. அது மட்டுமல்லாமல் பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னொரு விஷயம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கறாங்களாம் 6 மாதம், அதுக்கும் குறுகிய கொஞ்ச காலகட்டத்துக்கு மட்டும் தாய்ப்பால் கொடுக்கறாங்க. எத்தனை இடத்துல எத்தனை பெண்மணிகள், ஓரிரு பெண்மணிகளை தவிர எல்லா பெண்மணிகளும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. 1 வருடங்கள் 2 வருடங்கள் அல்ல 3 4 5 வருடங்கள் கூட இன்றைய காலத்து பெண்கள் தாய்ப்பால் தங்களுடைய குழந்தைகளுக்கு அரவணைத்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னு சொன்னா, சுதந்திரம் இன்றைய காலத்து பெண்கள் தவறான முறையில் சுதந்திரத்தை பயன்படுத்திக் கொள்றாங்க அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க நடுவர் அவர்களே. அது என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கான சுதந்திரம் அவங்க சரியான முறையில பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்றது என்னோட கருத்தா இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, சுதந்திரம் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதால மட்டும் தான் அவங்களால சரியான முறையில அவங்களோட கல்வி நடவடிக்கைகளை சிறப்பான முறையில தொடர்றாங்க. இந்த கல்வி நடவடிக்கைகளை சிறப்பான முறையில் அவங்க தொடர்றதுனால தான் அவங்களால நல்ல ஒரு நிலையில போக முடியுது, நல்லபடியா கல்வி கற்று நல்ல ஒரு நிலைமையில போக முடியுது. நல்ல ஒரு நிலைமையில போக போய் தான் தன்னுடைய உதாரணத்துக்கு சொல்லலாம், தன்னுடைய தங்கையா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், யாராவது ஒருத்தருக்கு அவங்க ஒரு கல்வி கற்கிற ஸ்டூடெண்டா இருக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு பெரிய ஒரு இக்கலான ஒரு சிச்சுவேஷன் வருது. அப்படியான நேரத்துக்கு அந்த பெண்மணி சுதந்திரமாக கல்வி கற்று ஒரு தைரியசாலியாக இருக்கும் போது மட்டும் தான் தன்னுடைய தங்கைக்காக அல்லது தன்னுடைய தம்பிக்காக ஒரு போலீஸ் நிலையமாக இருக்கலாம், ஒரு நீதிமன்றமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு இக்கட்டான ஒரு சிச்சுவேஷன்ல அந்த இடத்துக்கு போய் தன்னுடைய தங்கைக்காகவோ தம்பிக்காகவோ அயல் வீட்டுக்காரருக்காகவோ அவங்கள பற்றி அவங்களுக்கு சார்பான நிறைய விஷயங்களை ஒரு ஆணுக்கு நிகராக ஒரு பெண் பேசி சரியான விடயத்தை தன்னுடைய தங்கைக்கோ தம்பிக்கோ அயல் வீட்டுக்காரருக்கோ அந்த விஷயத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை பெற்று கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கான கொடுத்த அந்த சுதந்திரத்தினால அவங்க நல்லபடியா கல்வி கற்று அதை உரிய முறையில அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க என்பதால மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அது மட்டுமல்லாமல் பாத்தீங்கன்னு சொன்னா, கல்வி கற்றதால நிறைய விஷயங்களை அவங்க சாதித்துட்டே இருக்கிறாங்க. இன்றைய காலத்து பெண்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்றதா இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு டாக்டர் கிட்ட போய் கதைக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு கல்வி கற்ற ஒரு சிறந்த பெண்மணியாக இன்றைய காலத்து பெண்களால மட்டுமே முடியும். அந்த வைத்தியர்கிட்ட போயிட்டு என்ன விஷயமா, இது என்ன நடந்திருக்கு, இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி முக்கியமான விஷயங்களை பேசி அந்த இடத்துல ஒரு ஆணுக்கு நிகராக அந்த படித்த பெண்ணால், இன்றைய காலத்து பெண்ணால் மட்டுமே அதை சரியான முறையில கொண்டு செல்ல முடியும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் நடுவர் அவர்களே. அது மட்டுமல்லாமல் பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றைய காலகட்டத்தில் எத்தனை பெண்கள் திருமணத்துக்கு முன்பா இருக்கலாம், திருமணத்துக்கு அப்புறமா இருக்கலாம், எத்தனையோ பெண்மணிகள் கடல் கடந்து வெளிநாடுகளுக்கு சென்று உழைத்து தங்களுடைய குடும்பத்துக்காக தங்களை அப்படியே அர்ப்பணிக்கிறாங்க.
சரியா? என்ன அப்படின்னு சொன்னா தன்னுடைய தாய் தந்தை கடன் பிரச்சனையால இருக்கலாம், தங்களுடைய தம்பி தங்கை அக்கா அண்ணா அப்படின்னு சொல்லி அவங்களோட வரதட்சணை பிரச்சனையா இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்களோட கல்வி நடவடிக்கைகளா இருக்கலாம். இந்த வறுமை காரணமாக பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்ற இவங்க தன்னுடைய சுதந்திரத்தை அப்படி அதாவது இப்ப இங்க உள்நாட்டுல இருந்தேன்னு சொன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுவாங்க, தன்னுடைய குடும்பத்தை மிஸ் பண்ணுவாங்க, ஒரு களியாட்ட விடுங்கள் அப்படியான நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிட்டு தன்னுடைய குடும்பத்துக்காக தங்களை அப்படியே அர்ப்பணித்து கடல் கடந்து போய் உழைத்து தங்களுடைய தம்பி தகைகளின் படிப்புக்கு அவங்க உதவி செய்யறாங்க. கடன் பிரச்சனைகள் இருந்து தாய் தந்தைக்கு உதவி செய்யறாங்க. ஒரு சில பெண்கள் பாத்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய குடும்பத்துக்காக பாத்தீங்கன்னா கடல் கடந்து சென்று திருமணம் முடித்து சென்று அங்கிருந்து உழைத்து தங்களுடைய பெற்றோருக்கு பணம் அனுப்புகிறார்கள். இங்கு உள்நாட்டில் இருக்கும் தன்னுடைய பெற்றோர்களுக்கோ சகோதரர்களுக்கோ பணம் அனுப்புறாங்க. அப்படி பணம் அனுப்பும் போது அவங்க நிறைய விஷயங்களை இங்க இழந்து வெளிநாடுகளுக்கு போய் தன்னை தியாகம் செய்து தனக்கு பிடித்தவரா இருக்கலாம், பிடிக்காத ஒருத்தரை கூட திருமணம் செய்து வெளிநாடுகளுக்கும் போயிட்டு தங்களை அப்படியே அர்ப்பணித்து தன்னுடைய குடும்பத்துக்காகவும் அதே நேரத்தில் தன்னுடைய நண்பர்களுக்காகவும் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய தியாகங்களை செய்வது இன்றைய காலத்து பெண்கள் மட்டும் தான் அப்படின்றது என்னோட கருத்து. குடும்பத்திற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் அன்றைய கால பெண்கள் அல்ல, இன்றைய கால பெண்கள் தான் குடும்பத்திற்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பதனை மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும், அது மாத்திரமல்ல குடும்பத்திலே பல சிக்கல்களை சில பிரச்சனைகளுக்கெல்லாம் முகம் கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் பணிப்பெண்களாக பல காரியங்களை செய்து தங்களை சாதித்திருக்கிறார்கள் என வாதிட்டு சென்றவர் ஆண்டனி பீட்டர் ருபீனா அவர்கள். அன்றைய பெண்களும் தங்களுடைய லட்சியத்திற்காக பாடுபட்டிருக்கிறார்கள் என்று வாதிடுவதற்காக அடுத்த விவாதியினை களமிறக்க இருக்கின்றேன். கவிதா பாரதி திலீபன் அவர்கள். நிமிர்ந்த நன்னடையும் நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத வாழ்வும் வாழ் என்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் கூறி சென்றதைப் போல் இக்கால பெண்களும் அக்கால பெண்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மகளிர் தினத்திலே நான் உட்பட அனைத்து பெண்களுக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதோடு நடுவர் அவர்களையும் வணக்கம் கூறி விழித்துவிட்டு எம் சார்பாக பேசி சென்ற எதிர்த்தரப்புவாதியினருக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். எதிர்த்தரப்புவாதியினருக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது அவர்களுடைய தலைப்பை மறந்து அப்பால் சென்று பேசிவிடுகிறார்கள். இருந்தாலும் எங்கள் சார்பாக சில கருத்துக்களை முன்வைத்து சென்றதற்கு நன்றி. சொல்லுங்க. தாய்ப்பால் கொடுக்கின்ற விடயத்தை பற்றி எதிர்த்தரப்புவாதியினர் கூறியிருந்தார். குட்டிப்பாலும் இல்லையம்மா, 1 வயது முதல் 5 வயது வரை தாய்ப்பால் கொடுக்கின்ற தாயை அவர் காட்டுகிறாராம். அப்படி ஒருவர் இருந்தால் கண்முன் கொண்டு வந்து நிறுத்த சொல்லுங்கள், பார்க்கலாம். அக்கால பெண்கள் பால் கொடுப்பதே தன் வேலையாக இருந்து செய்தவர்கள். தற்பொழுது அதற்கான காலம் இல்லாததால் தான், அர்ப்பணிப்பு இல்லாததால் தான் டே கேர்ஸ், LKG 2KG என்று சொல்லி அந்தந்த வகுப்புகளுக்கு அவர்களை விட்டு செல்கின்றார்கள். குடும்பத்துக்காக தம்மை அர்ப்பணித்தவர்கள் அந்த கால பெண்கள் தான். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கோட்பாட்டில் அந்த கால பெண்கள் இருந்தார்கள். எப்படியும் வாழலாம் என்ற கோட்பாட்டில் கட்டவிழ்த்து விட்டு இந்த கால பெண்கள் வாழ்கிறார்கள். கலாசாரத்தை மதித்து வாழ்ந்தவர்கள் அந்த கால பெண்கள். கூட்டு குடும்பத்தை, கருக்குடும்பத்தை கட்டி காத்தவர்கள் அந்த கால பெண்கள். குடும்பம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற குடும்ப கட்டமைப்பை உருவாக்கியவர்களே அந்த கால பெண்கள் தான். செந்தமிழ் நாட்டு தமிழச்சியே சேல உடுத்த தயங்குறியே என்று பாட்டு வருவதற்கு காரணம் என்ன? கலாசார சீரழிவு. கலாசாரத்தை மறந்து கலாசாரத்தை மதிக்காமல் நடந்து கொள்வதால் தான் பாடலாசிரியர்கள் இவ்வாறான பாடல்களை எழுதுவதற்கு வழி சமைத்து கொடுக்கிறது. இன்னொரு விடயத்தையும் கூற வேண்டும் எதிர்த்தரப்பு வாதினருக்கு. தலைப்பு குடும்பத்துக்காக தம்மை அர்ப்பணித்தவர்கள் அந்த கால பெண்களா இந்த கால பெண்களா என்பதுதான். ஆனால் ஆணுக்கு நிகர் பெண், பெண்ணுக்கு நிகர் ஆண் என்ற தலைப்பில் எதிர்த்தரப்புவாதியினர் பேசியிருந்தார். களியாட்டங்களில் கலந்து கொள்ள கிடைப்பது அவர்களுக்கு அர்ப்பணிப்பாம். எங்கு போய் சொல்வது இதை? களியாட்ட நிகழ்வுகளில் கலந்து கொள்வது அவர்களுக்கான சுதந்திரமாம். அந்த காலத்தில் எமது தாய்மார்கள், எமது பெண்கள் இந்த ஸ்மார்ட் போன்களில் அவர்களுடைய பொழுதுபோக்கை கழிக்கவில்லை. தற்போது ஏதாவது வருத்தங்கள் வரும்போது அதற்கான நிவாரணத்தை தேடி வைத்தியரிடமோ அல்லது பெயின் கில்லர், வலி நிவாரணிகளை எடுத்துக் கொள்கின்றார்கள். ஆனால் அந்த கால பெண்கள் கை வைத்தியம் என்ற ஒன்றை தன் கையிலேயே வைத்திருந்தார்கள்.
சாதனை பெண்கள் என்று தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டு போலியான ஒரு வட்டத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். டிவோர்ஸ், விவாகரத்து அவர்களுக்கு ஒரு ஃபேஷன். லிவிங் டுகெதர், அது ஒரு ஃபேஷன். ஹையர் ஸ்டடி, வெளிநாடுகளுக்கு சென்று திருமணம் முடிப்பது, அது அர்ப்பணிப்பு. தன்னுடைய பிறந்த வளர்ந்த குடும்பத்தை விட்டுவிட்டு வெளிநாடுக்கு சென்று முகம் தெரியாத ஒருவரோடு பழகி வெளிநாட்டில் சென்று வாழ நினைப்பதா அர்ப்பணிப்பு? எதிர்த்தரப்புவாதியினர் கூறியிருந்தார், பெண்கள் வேலைக்காகவும் திருமணம் முடிப்பதற்காகவும் வெளிநாடுகளுக்கு செல்கிறார்களாம். அந்த கால பெண்கள் அர்ப்பணிப்பு இருந்ததால் தான் குடும்பத்தை விட்டு வெளியே செல்லவில்லை, வெளிநாடுகளை தேடி செல்லவில்லை. தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் தன் சமுதாயத்துக்காகவும் தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தவர்கள் அந்த கால பெண்கள். இந்த கால பெண்கள் தன் சுயநலத்துக்காக குடும்பத்தை இழக்கிறார்கள். தன் சுயநலத்துக்காக தன்னையே இழந்து தனக்கான ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு போலியான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் அந்த கால பெண்கள் தான் என்பதை ஆணித்தனமாக கூறிக்கொண்டு என்னுடைய வாதத்தை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி நடுவர் அவர்களே. கூட்டு குடும்பம், சமூக சீரழிவு என பல இடங்களை சுட்டிக்காட்டி அன்றைய கால பெண்கள் சரியாக வாழ்ந்திருக்கிறார்கள், குடும்பத்திற்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பதனை சரியான முறையில் பல உதாரணங்களை எடுத்துக்காட்டி எதிர்த்தரப்பினருக்கு ஒரு தலைவலியினை கொடுத்து சென்றிருக்கிறார் கவிதா பாரதி திலீபன் அவர்கள். இல்லை, குடும்பத்துக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் இன்றைய பெண்களே என்பதனை ஆணித்தரமாக கூறுவதற்காக அடுத்து அழைப்பது தர்சினி பத்மநாதன் அவர்கள். அனைத்து மகளிருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். விவாத நடுவர் அவர்களுக்கும் குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிப்பது அன்றைய கால பெண்கள் என வாதிட்ட இன்றைய கால பெண்களுக்கும் என் அணியினருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதி கண்ட புதுமை பெண் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பாரதி சொன்னாரு, பெண்கள் எப்பயுமே தைரியமா இருக்கணும், துடிச்சலா இருக்கணும், அடுப்படியிலேயே இருக்கிறாங்க, அவங்க வெளியில வந்து படிக்கணும், நிறைய சாதனைகளை படைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த விஷயங்கள் எல்லாமே அன்றைய கால பெண்கள் கேட்டுட்டு அப்படியே இருந்தாங்க. ஆனா அந்த விஷயங்களை வழிநடத்தி இப்போ வெளியில வந்திருக்கிறது இன்றைய கால பெண்கள் தான். நிர்வாகம் பத்தி சொன்னாங்க. நாட்டுக்கு மட்டும் இல்ல, ஒரு வீட்டுக்குமே நிர்வாகம் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும். நாடு மட்டும் பட்ஜெட் பார்த்து போனா பத்துமா? ஒரு வீட்ல இந்த பட்ஜெட் போட்டு இந்தந்த விஷயங்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்றது கண்டிப்பா பெண்கள் தான். அப்பா கிட்ட போயிட்டு நீங்க காசு கேக்குறீங்க, அப்பா கேட்பாரு, இவ்வளவு கொடுத்தனே இவ்வளவு செலவழிச்சிருக்கே, மிச்ச பணம் எங்க அப்படின்னு. எங்க காசுங்க மிச்சம் அப்படின்னு கேக்குறாரு. நடுவருக்கு தெரியும், அவரோட பிள்ளைகள் எல்லாமே இப்படிதான் கேட்டு வாங்கிட்டு போவாங்க. மனைவிக்கும் பதில் சொல்ல வேண்டிய நிலை வந்து நடுவருக்கும் வந்திருக்கும். சரியான கட்டம். குடும்பம் அப்படின்னு சொல்றது ஒரு சின்ன சமூகம். சமூகம் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய குடும்பம். குடும்பத்துல நடக்கிற விஷயங்கள், குடும்பத்துல ஒரு தனிநபர் எப்படி நடந்து கொள்றாரோ அதன் விளைவுதான் நம்ம சமூகத்துல நடக்கிறதுக்கும் சமூகத்துல பிரதிபலிக்கிறதும் அந்த விஷயங்கள் தான். தனி குடும்பம் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இப்ப தனி குடும்பத்துல இருக்காங்க இன்றைய கால பெண்கள், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா தனி குடும்பம் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்ததே அன்றைய கால பெண்கள் தான். கூட்டு குடும்பம், அம்மா அப்பா சித்தி சித்தப்பா மாமா மாமி இப்படி நிறைய உறவுகள் இருக்கும். திருமணமாகி ஒரு பெண் புகுந்த வீட்டுக்கு போனதுமே கணவர் வந்து தன்னுடைய தங்கைக்கு வரதட்சணை கொடுக்கணும், தன்னுடைய தம்பிக்கு படிக்க வைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது மனைவிக்கு சில எண்ணங்கள் வரலாம். நீங்க உங்க தங்கச்சிக்கு ரொம்ப செலவு பண்றீங்க, உங்க தம்பிக்கு நீங்க ரொம்ப செலவு பண்றீங்க, இதனால நம்ம தனி குடித்தனம் போனா என்ன அப்படின்னு கேட்டதும் அன்றைய கால பெண்கள் தான். அதனாலதான் தனி குடித்தனம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது. இப்போ அவங்க கணவர் பிள்ளைகள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள இருக்காங்க. கொரோனா காலகட்டத்துல விலைவாசி எல்லாமே அதிகரிச்சிச்சு. அதனால இப்ப இருக்கிற தனி குடித்தனத்துல இருக்க பெண்கள் எல்லாமே விலைவாசி எல்லாம் அதிகரிச்சிருச்சு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இந்த கூட்டு குடும்பத்தில இருந்து பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாத்தையுமே இவங்க ஒன்னா சேர்த்தது இன்றைய கால பெண்கள் தான். இந்த விஷயங்கள்ல அர்ப்பணிப்பு இருக்குதானே நடுவர் அவர்களே? இருக்கு, நான் சொல்லல. அடுத்தது திருமணம். அன்றைய காலகட்டங்கள்ல திருமணம் செய்தாங்க. எத்தனை வயதுல செய்தாங்க? 15-16 வயதுல செய்தாங்க. அப்ப கிட்டத்தட்ட வீடு ஃபுல்லா நிரம்பி வழியும் தானே தலைவர் அவர்களே. 40 வயசுலயும் திருமணம் இல்ல. ஆனா அந்த காலகட்டங்கள்ல வாய் திறந்து பேச முடியாது. கட்டாய திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. அப்பா பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெண் வந்து முடிவெடுத்துருவா அந்த காலகட்டத்திலேயே. ஆனா இப்போ திருமணம் அப்படின்னு ஒரு விஷயத்த பார்க்கும்போது தன்னோட வீட்டாக்களுக்கு தன்னுடைய காதலனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இதுதான் என்னோட காதலன், நீங்க வீட்டு சம்மதத்தோட நான் கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்ற பெண்களும் இருக்காங்க. தன்னோட வீட்டுக்காக தன்னோட காதலையை துறந்து அர்ப்பணிக்கிற பெண்களும் இருக்காங்க. பேரண்ட்ஸுக்கு ஈஸியாயிரும் வேலை.
அடுத்ததா டெக்னாலஜி பத்தி எல்லாமே பேசினாங்க. என்னோட பங்குக்கு நானும் சில வார்த்தைகளை சொல்ல ஆசைப்படுறேன். அந்த காலத்திலயும் வீட்டு வேலை செய்தாங்க தான். அம்மியில தான் சம்பல் அரைப்பாங்க, கையில தான் துணிகளை துவைப்பாங்க. இந்த மாதிரி விஷயம் இருந்தது. நாங்களும் இந்த காலத்துல வேலை செய்யறோம். என்ன மெஷின்ஸ்ல செய்யறோம். துணி துவைக்க வாஷிங் மெஷின், சம்பல் அரைக்க கிரைண்டர். இந்த மாதிரி டெக்னாலஜி மாறி இருக்கே தவிர வேலைகள் அப்படியே தான் இருக்கு. பக்குவம், அடக்கம், பண்பு இதெல்லாம் இன்றைய கால பெண்களுக்கும் இருக்கு. இப்போ நடுவர் காலையில நமக்கு இங்க வந்தாரு. காலை சாப்பாடு கண்டிப்பா உங்க மனைவி செய்து கொடுத்திருப்பாங்க. விவாதம் எப்படியோ லேட் ஆகுங்க, நீங்க மத்தியான சாப்பாடும் செய்துட்டு போயிருங்க, செய்து எடுத்துட்டே போயிருங்க அப்படின்னு கட்டி கொடுத்திருப்பாங்க. அப்ப அதுல அவங்களுடைய அர்ப்பணிப்பு இருக்கா இல்லையா நடுவர் அவர்களே? பட்டிமன்றத்தை அவங்களும் கேட்டா பதில் அங்கிருந்து தானா வரும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். ஐயோ, குடும்ப பிரச்சனை. படிப்பு மாறி இருக்கு, நாகரிகம் வளர்ச்சினால இந்த மாதிரி டாப் ஜீன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம உடுத்துறோம். சிவராத்திரி அன்னைக்கு எத்தனை பேர் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு தெரியல எனக்கு. போய் பார்த்திருந்தீங்கன்னா பெண்கள் தாவணி, சாரி இந்த மாதிரி பாரம்பரிய உடைகளோட வந்திருந்தாங்க. அதுவும் தனியா வந்திருந்தாங்களா, குடும்பங்களோட தான் வந்திருந்தாங்க. அப்ப குடும்பம் சீர்குலைஞ்சிட்டது, குடும்பத்துல இருந்து பெண்கள் விலகிட்டாங்க இப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த விஷயங்கள் தான் என்னோட சார்பா நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்ச விடயங்கள். நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குவீங்க அப்படின்னு சொல்லி நானும் என்னுடைய விவாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பக்குவம், அடக்கம், நல்நடத்தை போன்ற நிலைகளில் இன்றைய பெண்களும் சற்றும் விலகவில்லை, சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை ஒரு தெளிவான முறையிலே மற்றவர்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு பாணியிலே கூறி சென்றிருக்கிறார் தர்ஷினி பத்மநாதன் அவர்கள். இவர்களுக்கு இன்று வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு தலைப்பு என்னவென்பதை மீண்டும் நான் சூட கடமைப்பட்டிருக்கிறேன். குடும்பத்திற்காக தங்களை அர்ப்பணிப்பவர்கள் அன்றைய கால பெண்களா, இன்றைய கால பெண்களா? இதில் குடும்பம் என்கின்ற ஒரு முக்கிய நிகழ்வு இங்கு முக்கியமாக கருதப்படுகிறது. ஒரு தனி மனிதன் மணமுடிக்கின்ற பொழுது குடும்பமாகிறான். இவ்வாறான குடும்ப சூழ்நிலையிலே அந்த குடும்பத்தை தாங்கிக் கொள்பவர்கள் தனது அண்ணனுக்காக அல்லது தகப்பனுக்காக அல்லது தம்பிக்காக, தங்கைக்காக என்பது அல்ல, குடும்பத்தினருக்காக தாங்கிக் கொள்பவர்கள், குடும்பத்திற்காக தங்களை அர்ப்பணிப்பவர்கள் அன்றைய கால பெண்களா அல்லது இன்றைய கால பெண்களா என்கின்ற தலைப்பில் இன்றைய கால பெண்களே என்கின்ற அணியிலிருந்து தொகுப்புரையினை வழங்குவதற்காக அழைப்பது சசிரேகா ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள். ஐயோ ஐயோ, நடுவர் அவர்களே, நான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், அர்ப்பணிப்புனா என்ன நடுவர் அவர்களே? தங்களுக்காக சகல வகையிலும் அர்ப்பணிப்பதுதான் அர்ப்பணிப்பு. அவர்களுக்கு தான் ஞாபகப்படுத்தணும், தலைப்பை விட்டு போய்விட்டோம், தலைப்பை விட்டு போய்விட்டோம். பொருளாதாரம் இல்லாவிட்டால் எப்படி நடுவர் அவர்களை வாழ்வது? அவர்கள் சொல்லுகின்றார்கள், பொருளாதாரம் தேவையில்லை, பொருளாதாரம் எதற்கு, பொருளாதாரம் எதற்கு? பொருளாதாரம் இல்லாமல் சாப்பிட முடியுமா? பொருளாதாரம் இல்லாமல் பிள்ளைகளை கல்விக்கு தான் அனுப்ப முடியுமா? பொருளாதாரம் தேவையில்லையாம், அது அப்பாற்பட்டதாம். அது எப்படி தலைவர் அப்பாற்பட்டதாகும்? அவர்களுக்கு அர்ப்பணிப்பு என்பதற்கு விளக்கத்தை கொஞ்சம் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதே நேரம் ஒருவர் சொல்லி இருந்தார், பாரதி சொல்லியிருக்காரு, வெளியே வாங்க வெளியே வாங்க. ஆமாங்க, வெளியே தான் வர சொன்னாங்க. எத்தனை பேர் வெளியில வந்தாங்க அந்த காலகட்டத்தில்? 100% 2% வந்தார்கள். நான் ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன் நடுவர் அவர்களே. வீரநாச்சியார் உலகத்திற்கே படைப்பலத்தை அறிமுகப்படுத்திய பெருமை அந்த தமிழச்சி வீரநாச்சியாருக்கு தான் இருக்கிறது. அன்றைக்கு அவள் சொன்னால், எல்லா பெண்கள் வெளியே வாருங்கள், உங்கள் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் வெளியில் நீங்களும் போரிடுங்கள் என்று சொல்லி. ஆனால் அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பு குடும்பத்துக்குள் தான். சமைப்பதும் குழந்தை பெற்றுக் கொள்வதும் வீட்டு வேலைகள் செய்வதுதான் அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பு என்று சொல்லுகின்றார்கள். கொஞ்சம் நகைப்புக்குரிய விஷயமாக இது இருக்கிறது. அர்ப்பணிப்பு என்பது உடலாலும் அர்ப்பணிக்க வேண்டும், செயலாலும் அர்ப்பணிக்க வேண்டும், புத்தியாலும் அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் நடுவர் அவர்களே நான் சொல்வது சரியா? என்ன நடுவர்? அதை தான் சொல்லுகின்றேன். அர்ப்பணிப்பின் அவசியம் அதுதான், எல்லா வகையிலும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ அந்த நாச்சியார் அப்படி சொல்லும் போது எல்லாம் இல்ல, வீடுதான் முக்கியம், குழந்தைகள் தான் முக்கியம், கணவன் தான் முக்கியம் என்று சொல்லி கணவர் எல்லாரும் போரிட போய் மாய்ந்து விட்டார்கள். அப்பொழுது அந்த காலத்தில் வாழ்ந்த 150% பெண்கள் தங்களையும் குழந்தைகளையும் மாய்த்து கொண்டார்கள். என்ன அர்ப்பணிப்பு அதில் இருக்கிறது நடுவர் அவர்களே? நான் சொல்கின்றேன், இந்த மாதிரி இந்த காலகட்டத்துக்கு வாங்க. அதனால் தான் சொல்கின்றேன், கணவன் இல்லாவிட்டாலும் குழந்தைகளை நல்ல முறையில் கல்வி பயில வைத்து அவர்களை
சமூகம் சிறக்க செய்வதுதான் சரியான பெண்களின் அடையாளம். இதைதானே நடுவர் அவர்களை அர்ப்பணிப்பு என்று சொல்வோம். அது அவர்களுக்கு புரியவில்லை. கொஞ்சம் இன்னும் சிரிப்பு வரக்கூடிய விஷயமா தான் இருக்கிறது. அதே நேரம் சொல்லுகின்றார்கள், பெண்கள் வீட்டு வேலை செய்தால் போதும், அதாவது கீரிய கோட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, இதுதான் அர்ப்பணிப்பு என்று ஆணித்தலமாக சொல்கின்றார்கள். அப்போ சுவரை பார்த்து கொண்டுதான் இருக்கணும், அந்த 4 சுவர்களுக்குள் தான் தங்களை இருக்க வேண்டும். எத்தனை காலகட்டத்தில் அன்றைய பெண்கள் தங்களுடைய அம்மா அப்பாவை கவனித்துக் கொண்டார்கள்? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. இன்றைய கால பெண்கள் தங்களுடைய கணவனை பார்த்து கொண்டு, கணவனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு, இப்போ எங்களுடைய நிறுவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். திருமணமான எத்தனை பெண்கள் வேலைக்கு வராங்க, எத்தனை மணிக்கு எழும்புறாங்க என்று கேட்டால் 3 மணிக்கு எழும்புறோம். பிள்ளைகளுக்கு சாப்பாடு வேறையா, கணவருக்கு சாப்பாடு வேறையா, பிள்ளைகளை பார்த்துக் கொள்ள அம்மா அப்பா. நிறைய பேரை கேட்டால் இங்க அம்மா அப்பா மாமா மாமியாரை தான் வேலைக்கு வைத்துக் கொள்கிறார்கள். இப்போ அவர்கள் சொல்வார்கள், இல்லை வேலைக்காரியை தான் வைத்துக் கொள்கின்றார்கள் என்று ஒத்துக்கொள்வோம். சரியான அதே நேரம் பாதுகாப்பான ஒருவரை தான் வைத்துக் கொள்கின்றோம். டே கேர் அப்படி என்று சொன்னார்கள். ஆமாம், டே கேர் என்று சொல்லும் போது அங்க என்ன இருக்கிறது? பிள்ளைகளுக்கு படிப்பும் இருக்கிறது, அவர்களுக்கு சரியான முறையில் அரவணைப்பும் இருக்கிறது. அவ்வாறு அரவணைப்பு இல்லாவிட்டால் அந்த நிறுவனத்தை மூடி விடுவார்கள். அங்கு அவ்வளவு பாதுகாப்பாக தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் சொல்கின்றார்கள், எங்க அர்ப்பணிப்பு, வெளியில போறாங்க. எத்தனை பெண்கள் இங்கே இருக்கிறீர்கள், நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். வெளியில் சென்று இப்படியா நேரத்தை காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இல்லை, சரியான முறையில் போன் பாவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் நாங்கள் ஒரு வெளியில் ஒரு இடத்துக்கு போகணும் என்று சொன்னால் நாங்கள் யாரையோ பார்த்து கொண்டிருந்தோம் அந்த காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் கைக்குள் இருக்கிறது நடுவர் அவர்களே, கைக்குள் இருந்து சகல விதத்தையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பிள்ளை பாடசாலை விட்டு லேட்டா வருதா, கால் பண்ணி எங்க இருக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, டீச்சர் அனுப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறது யாரு? பெண்கள். இதைதான் அர்ப்பணிப்பு என்று சொல்கின்றோம். மீண்டும் மீண்டும் நான் சொல்கின்ற விஷயம், அர்ப்பணிப்பு என்பது சகல விதத்திலும் அர்ப்பணிப்பதை தான். அதை தான் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். நன்றி, வணக்கம் நடுவர் அவர்களே. குடும்பத்திற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் இன்றைய கால பெண்கள் என சசிரேகா அவர்கள் அழகான முறையில் தனது தொகுப்பு உரையினை சரியான முறையில் நிகழ்த்தி சென்றிருக்கிறார். அடுத்து தனது தொகுப்பு உரையினை வழங்குவதற்காக குடும்பத்திற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் இன்றைய கால பெண்கள் அல்ல, அன்றைய கால பெண்கள் தான் என்பதனை உறுதிப்படுத்துவதற்கு தொகுப்பு உரையினை வழங்குவதற்காக அழைப்பது நித்ய கல்யாணி வேலுசாமி அவர்கள். மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி நடுவர் அவர்களே. இந்த நேரத்தில் மீண்டும் நான் தலைப்பை ஞாபகப்படுத்துகின்றேன். குடும்பத்துக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் அன்றைய கால பெண்களே என்ற தலைப்பில் என்னுடைய சாரார் சார்பில் எதிர்த்தரப்பினர் முழுமையான விவரங்களை தந்துவிட்டு போனதற்கு மிக மிக நன்றி. அர்ப்பணிப்பு என்பது எது என்றால் எல்லாவற்றையும் அர்ப்பணிப்பது தான். ஆனால் இங்கே வழங்கப்பட்ட தலைப்பு குடும்பத்துக்காக அர்ப்பணிப்பது என்பதை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துகின்றேன். இந்த நேரத்தில் என்னுடைய தரப்பு வாதியினர் மிகச் சரியான மிக துல்லியமான பல விஷயங்களை சொல்லிவிட்டு போயிருந்தார்கள். அது பிள்ளை பெற்றுக்கொள்வதில் இருந்து ஒரு குடும்பத்தை எப்படி வழி நடத்துவது என்பது வரைக்குமான அத்தனை விடயங்களையும் அன்றைய கால பெண்கள் செய்திருக்கிறார்கள். அந்த பெண்களினுடைய வழி நடத்தல் தான் இப்போது வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறது, நீண்டு கொண்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக துல்லியமாக சொல்லிவிட்டு போயிருக்கின்றார்கள். ஒரு விடயம் நமக்குள் இருக்கும் போதுதான் அது வெளிப்படும். நமக்குள் அர்ப்பணிப்பே இல்லாத சமயத்தில் எதிர்த்தரப்பு வாயிலிருந்து அர்ப்பணிப்பு என்ற ஒரு விடயம் வர முடியும்? அவர்களுக்கே அர்ப்பணிப்பு இல்லை. அப்படி இருக்கும் போது அர்ப்பணிப்பு என்ற ஒரு வார்த்தையை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். அது தொடர்பாக தவறாகவே எல்லா விடயங்களையும் சொல்லிவிட்டு எங்களுக்கு சாதகமாக பேசி சென்றிருந்தார்கள். மிகவும் நன்றி. இந்த நேரத்தில் அந்த கால பெண்கள் என்ற உடனேயே எல்லா வகையிலும், அது பொருளாதாரமாக இருக்கட்டும், குடும்ப பின்னணியாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அல்லது அவர்களுடைய சுதந்திரமாக இருக்கட்டும், அத்தனையும் அர்ப்பணித்திருக்கிறார்கள். இல்லை என்று இங்கே யாரும் சொல்ல முடியாது. பெண்கள் வெளியிலே வாருங்கள், பாரதியார் இப்படி சொன்னார், பாரதியார் அப்படி சொன்னார் என்று சொல்லுபவர்களுக்கெல்லாம், பெண்களே நீங்கள் அதிகமாக அர்ப்பணிக்கின்றீர்கள், உங்களை நீங்கள் அதிகம் அர்ப்பணித்துக் கொள்கின்றீர்கள், எனவேதான் வெளியே வாருங்கள் என்று கூப்பிடுகின்றேன். இந்த அர்ப்பணிப்பில் இருந்து வெளிப்படுங்கள் அல்லது வெளியே சென்று விடுங்கள் அப்படின்னு சொல்லி பாரதியார் எந்த இடத்திலும் சொல்லவில்லை என்பதை என்னுடைய தரப்பினர் ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள், சொல்லிவிட்டார்கள். எனவே அது தொடர்பில் உங்களுக்கு தெளிவு இருக்கும் என்று நினைக்கிறேன். அதே மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாற்றங்கள் வரலாம், காலத்திற்கு ஏற்ற மாற்றங்கள் வரலாம், கலாசாரங்களை மாற்றக்கூடாது.
சரியா? கலாசாரங்களை மாற்றும் போது அந்த குடும்பம் என்ற ஒரு வார்த்தையே இல்லாமல் போய்விடும். திருமணமாக இருக்கட்டும், விவாகரத்தாக இருக்கட்டும், லிவிங் டுகெதராக இருக்கட்டும், ஃபேஷனாக இருக்கட்டும், பேஷனாக இருக்கட்டும், மாடர்னாக இருக்கட்டும், இந்த வார்த்தைகளுக்கு உள்ளே போயிருக்கின்ற இந்த கால தலைமுறை பெண்களுக்கு கண்டிப்பாக அர்ப்பணிப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிய வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க நாங்கள் விரும்புகின்றோம். பேஷன் என்ற ஒரு வார்த்தைக்குள் உலகத்தை அடைத்து வைத்துக் கொண்டு இதுதான் என்னுடைய உலகம், இதற்காக மட்டுமே நான் வாழ்கின்றேன் என்று சுயநலத்துக்காக வாழ்கின்ற பெண்கள் மத்தியில் அந்த கால பெண்களினுடைய எந்த ஒரு அர்ப்பணிப்பையும் உதாரணம் காட்ட உங்களுக்கு முடியாது. காரணம் அதுதான் சொல்லிவிட்டேன், நீங்கள் வாழ்வது மாடர்ன் என்ற ஒரு வாழ்க்கைக்குள். எனவே உங்களுக்கும் அர்ப்பணிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த கால பெண்கள் உழைப்பை மட்டுமே நம்பி இருந்தவர்கள், வெளிநாடுகளுக்கு செல்லவில்லை. காரணம், குடும்பம் என்ற ஒன்றுக்காக தங்களை அர்ப்பணிப்பதற்காகவே குடும்பத்தில் தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய கணவன், தன்னுடைய பெற்றோர் என அத்தனை பேரையும் விட்டு பிரிய முடியாது. அதையும் தாண்டி அவர்களை பாதுகாக்க வேண்டிய சூழல் அவர்களுக்கு இருந்தது. எனவே எப்படியாக இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கவே வேண்டும் என்ன என்பதற்காகவே வெளிநாடுகளுக்கு செல்லவில்லை, வெளியிலே செல்லவில்லை. தன்னுடைய எல்லா சுதந்திரங்களையும், தன்னுடைய எல்லா கனவுகளையும், ஆசைகளையும் விட்டு கொடுத்து விட்டு அர்ப்பணித்தார்கள். அந்த அர்ப்பணிப்பு தான் இன்று நீங்கள் இப்படி பேசுவதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்றத நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். உங்களுக்கே வழிகாட்டியவர்கள், உங்களுக்கே அர்ப்பணிப்பு என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் கற்று தந்தவர்கள். நீங்கள் இப்போது பேசியது எல்லாம் அவர்களினுடைய வழி நடத்தலில் வந்தவைதான் தவிர நீங்கள் அர்ப்பணித்தவை கிடையாது. எனவே இப்போதும் நான் உங்களுக்கு ஆணித்தனமாக கூறுகின்றேன், எப்போதும் யார் கேட்டாலும் அடித்து சொல்லக்கூடிய ஒரு விடயம், அந்த கால பெண்கள் தான் குடும்பத்திற்காக தன்னை அர்ப்பணித்தே மாய்ந்து போனார்கள் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய விவாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி நடுவர் அவர்களே. குடும்பத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் அன்றைய கால பெண்கள்தான் என்பதனை ஒரு சிறந்த முறையில் தன்னுடைய தொகுப்பிரையினை வழங்கி தெளிவுபடுத்தி எவ்வாறு அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை அன்று செய்தார்கள் என்பதையும் அதன் மரபில்தான் இன்றைய கால பெண்கள் ஈடுபடுகிறார்கள் என்பதையும் தன்னுடைய வாத பிரதிவாதங்களிலே குறிப்பிட்டு சென்றிருக்கிறார். இன்றைய சொல் ஆடலை வசந்தமிப்பம் ஊடாக செவிமடுத்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றைய இந்த இனிய நாளிலே ஒரு சிறந்த தலைப்பிலே இரு தரப்பினர்களும் வாதிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்றைய சிறப்பாக கொடுக்கப்பட்டிருந்த தலைப்பு, குடும்பத்திற்காக தங்களை அர்ப்பணிப்பவர்கள் அன்றைய கால பெண்களா இன்றைய கால பெண்களா என்கின்ற தற்கால கட்ட சூழ்நிலையிலே ஒரு அருமையான தலைப்பினை வசந்தமைப்பம் நிர்வாகினர் தெரிவு செய்திருக்கிறார்கள். அதற்கு பாராட்டுகளையும் வரவேற்புகளையும் தெரிவிப்பதுடன் தர்ம சங்கடமான ஒரு நிலைக்கு என்னை தள்ளிவிட்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். எதை நான் கொடுப்பது, எந்த பெண்மணியை உயர்த்துவது என்கின்ற ஒரு கேள்வி என்னிடம் எழுகிறது. இருவருடைய வாத பிரதிவாதங்களின் அடிப்படையில் நான் முடிவினை சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். இருப்பினும் நான் முடிவு சொல்ல வேண்டியது தலைவருடைய தலையாய கடமை என்பதால் நான் முடிவினை அறிவிப்பதற்கு முன் முனைகிறேன். எங்களுடைய பழைய கால பெண்கள், அதாவது அன்றைய பெண்கள் ஒன்றுக்கும் சளைத்தவர்கள் அல்ல. பல தடைகளை தாண்டி தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து தங்களுக்கு என்று ஒரு இடத்தினை பிடிப்பதற்காக பாடுபட்ட வீரமங்கைகள் என்பதனையும் இதனை பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர்களுடைய பல தடைகள் உடைக்கப்பட்டன. பல நிகழ்வுகளில் பல இடங்களில் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள் என்பதும் அசைக்க முடியாத உண்மையே. இதைத்தான் அன்றைய பெரியார் சொல்லுகிறார், பெண்கள் கட்டாயம் கல்வி கற்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தினார். இப்படிப்பட்ட பழைய கால பெண்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பல்வேறு இன்னல்களை அனுபவித்திருக்கிறார்கள். உதாரணமாக, ஒரு உணவிற்காக நெல்லினை பெற வேண்டும் என்று சொன்னால் பல கடினமான உழைப்புகளுக்கு பின்னர் அந்த உணவினை பெற்றுக்கொள்ளுகின்ற நிலைமை காணப்பட்டது. இவ்வாறு ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் தங்களுடைய முழு அர்ப்பணிப்பினை குடும்பத்திற்காகவும் தன்னுடைய கணவருக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இருந்ததினால்தான் எங்களுடைய வாழ்க்கை இவ்வளவு காலமாக சிறப்பாக நடந்திருக்கிறது என்பது உண்மையான கருத்து. இருப்பினும் மறுதலைவாதங்களை நான் பார்க்கிற பொழுது, கணவரை இழந்த பின்பு தையல் வேலை செய்து அவர்களுடைய பிள்ளைகளை டாக்டராக்க முன்வந்த பெண்கள் எத்தனையை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தன்னுடைய குடும்பத்தை காக்க வேண்டும் என்பதற்காக
பணிப்பெண்களாக பல வேலைகளுக்கு ஈடுபடுகின்ற பெண்களை பார்க்கிறோம். தங்களுடைய குடும்பத்திற்காகவே தன்னுடைய உயிரை அர்ப்பணித்து வேலை செய்கின்ற பல பெண்களை நான் கண்ணூடாக பார்த்து மெய்சிலுக்கிறேன். இவ்வாறான காலத்தில் இன்றைய பெண்களும் சலத்தவர்கள் அல்ல. அவர்களுக்கு இருக்கின்ற வேலை சுமை, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, அரசியல் என சிறந்த கல்விமான்களாக, சிறந்த ஒரு நிர்வாகிகளாக, சிறந்த குடும்ப தலைவர்களாக இவர்கள் மாறியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தங்களுடைய குடும்பத்தை விட்டு விலகாமல் அவர்கள் ஈடுபடுகின்ற அர்ப்பணிப்பு பெருமைக்குரியது. ஒன்றை நான் கூற விரும்புகிறேன். அன்றைய கால பெண்கள் ஒரு இலட்சியத்திற்காக பாடுபட்டிருக்கிறார்கள். குடும்பத்தினுடைய இலட்சியத்திற்காக பாடுபட்டிருக்கிறார்கள். அது இல்லை என்று சொல்லவில்லை. அவருடைய நோக்கம் ஒரு கணவருக்கு நல்ல ஒரு மனைவியாக அமைய வேண்டும் என்கின்ற எண்ணம் அவரிடம் இருந்தது. பிள்ளைகளுக்கு நல்ல தாயாக அமைய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தது. அது உண்மையான கருத்தே. ஆனால் இன்றைய கால பெண்கள் அவர்களுடைய வேலை சுமைகள் நிமித்தத்திலும் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பல நிகழ்வுகளை, சாதனைகளை நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். அன்றைய கால பெண்களுக்கு அகலமான குடும்ப பாதை இருந்தது. அவர்கள் நேராக நடந்து சவால்களில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அது உண்மையான கருத்தே. ஆனால் இன்றைய கால பெண்களுக்கு பாதை ஒடுங்கிவிட்டது. அதில் முள்ளுகளும் பல இன்னல்களும் நிறைந்ததான பாதையிலும் அவர்கள் வீறு நடை புரிகிறார்கள். பல சாதனைகளை படைத்திருக்கிறார்கள். பல இடங்களில் தங்களுக்குரிய பெயர்களை பதித்திருக்கிறார்கள். அன்றைய கால பெண்களுக்கு தாயிருந்தால் தகப்பன், சித்தப்பா, பெரியப்பா என பல உறவுகள் இருந்தது. தங்களுடன் பல உறவுகளினுடன் அவர்கள் உறவாடிக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை நடத்தினார்கள். ஆனால் இன்றைய கால பெண்களுக்கு தனி குடுத்தனம், தனி வாழ்க்கை என்கின்ற ஒரு நிலை சந்தர்ப்ப சூழ்நிலையால் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவர்கள் வாழ வேண்டிய நிலை இன்றைய உலகத்தினால் அவர்களுக்கு மேல் திணிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி முன்னிலை வகிக்கின்ற ஒரு நிலைமை அவர்களை வரவேற்கத்தக்கது. எனவே குடும்பத்திற்காக தங்களை அர்ப்பணிப்பவர்கள் அன்றைய கால பெண்களை விட இன்றைய கால பெண்களே என கூறி இந்த நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தினை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வானொலி வரலாற்றில் வசந்தம் வானொலியின் பெண் அறிவிப்பாளர்கள் ஒன்றாக சேர்ந்து சொற்களம் ஆடிய நிகழ்வாக நான் இதை கருதுகிறேன். மிக முக்கியமாக வசந்தம் வானொலியில் எத்தனையோ அறிவிப்பாளர்கள் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் மகளிர் தினமான இன்றைய தினத்தில் வசந்தத்தின் பெண் அறிவிப்பாளினிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை போன்று இந்நேரம் வசந்தம் வானொலியினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களிடம் நான் எதிர்பார்ப்பது, குடும்பமாக இருந்தாலும் சரி, தொழில் செய்கின்ற இடமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுங்கள் என்று கூறி இந்த விவாதத்தினை ஒழுங்கமைத்து தந்த வசந்தம் எஃப்எம் முகாமைத்துவத்திற்கும் பங்கு பெற்றிய அத்தனை அறிவிப்பாளினிகளுக்கும் என் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் லட்சுமணன் கருணாகரன்.